ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இன்று வாக்குப்பதிவு. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 ப்ரிலிம் சிலபஸ் யூனிட் 4 பாலிட்டியில் எலெக்ஷன்ஸில் வந்து கவர் ஆகும். ஸோ தமிழகத்தில் இருக்கக்கூடிய 234 ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷன் வந்து இன்னைக்கு வந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஸோ எப்போ தொடங்கியிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை. ஸோ எத்தனை கோடி வாக்காளர்கள் அப்படின்னா 5.73 கோடி வாக்காளர்கள் வந்து இருக்காங்க. ஸோ இதுல வந்து 14 லட்சம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா முதன்முறை வாக்காளர்கள், 3.98 லட்சம் பேர் பார்த்தீங்க அப்படின்னா 85 வயதை கடந்தவர்கள். ஸோ மாநிலம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலா 75,064 வாக்குச்சாவடிகள் வந்து 234 தொகுதிகளில் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ மொத்த வேட்பாளர்கள் பார்க்கும்போது 4023. ஸோ இதனுடைய அந்த ஆர்டிகல் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 324. ஸோ பகுதி 15 தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல வந்து அதற்கான ப்ரொவிஷன்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது எலெக்ஷன் கமிஷனுக்கு அந்த பவர் அதாரிட்டியை கொடுக்கக்கூடிய அந்த ப்ரொவிஷன்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிகல் 324. அதாவது எலெக்ஷன் கமிஷன் தான் ஸ்டேட்ல இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆகட்டும், அதே மாதிரி பார்லிமெண்ட், லோக்சபா எலெக்ஷன்ஸ் இது எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடியவங்க. அதே மாதிரி வைஸ் பிரசிடென்ட், பிரசிடென்ஷியல் எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன். ஸோ இந்த எலெக்ஷன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணக்கூடியவங்க வந்து எலெக்ஷன் கமிஷன் தான். ஸோ இதற்காக பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்ல வந்து ஒரு சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸரை வந்து ஏற்படுத்துவாங்க. ஸோ தமிழகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸராக அர்ச்சனா பட்நாயக் வந்து தலைமை வகிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு ரிட்டர்னிங் ஆஃபீஸரை வந்து போடுவாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பூத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிசைடிங் ஆஃபீஸரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாமே பண்ணக்கூடியது வந்து எலெக்ஷன் கமிஷன், ப்ரிசைடிங் ஆஃபீஸர். ஸோ அதுக்கப்புறமா இந்த வாக்குப்பதிவு முடிந்தவுடன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாக்குப்பெட்டிகள் வந்து பத்திரமாக இவங்க ஒரு இடத்துல கொண்டு போய் சேஃபாக வைப்பாங்க. அதுக்கப்புறம் எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா மே 4ஆம் தேதியானது இந்த எண்ணிக்கை வந்து நடைபெறும். ஸோ இந்த டைம்ல அந்த கோட் ஆஃப் கண்டக்ட், ஸோ எப்படி ஒவ்வொரு வாக்காளர்கள் வந்து எப்படி செயல்பட வேண்டும், அதற்கான அந்த விதிமுறைகள், அதே மாதிரி வேட்பாளர்கள் வந்து எப்படி செயல்பட வேண்டும், அந்த கோட் ஆஃப் கண்டக்ட் எல்லாமே இந்த ஆர்டிகல் 324 பேசிஸ்ல வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு வங்கம் 152 தொகுதிகளில் இன்று முதல் கட்ட வாக்குப்பதிவு. ஸோ மேற்கு வங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக இருக்கக்கூடிய அந்த எம்எல்ஏ சீட்ஸ் வந்து 294. ஸோ அதனால அதிகமாக இருப்பதனால் வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்க அப்படின்னா 2 கட்டங்களாக தேர்தல் வந்து நடைபெற இருக்கு. ஸோ முதற்கட்டம் பார்த்தீங்க அப்படின்னா 152 தொகுதிகளுக்கு இன்றைக்கு வந்து தேர்தலானது நடைபெறும். ஸோ ஏப்ரல் 29ஆம் தேதி 142 தொகுதிகளுக்கு வந்து தேர்தலானது நடைபெறும். ஸோ இவங்களுடைய வாக்கு எண்ணிக்கை பார்த்தீங்க அப்படின்னா மே 4ஆம் தேதி. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிடித்தல் இல்லாத புதிய தலைமுறை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இந்தியா அண்ட் வேர்ல்டில் வந்து கவர் ஆகும். பிரிட்டன்ல பார்த்தீங்க அப்படின்னா அந்த வருங்கால தலைமுறையினரின் அந்த புகைப்பிடிக்கும் பழக்கத்துக்கு உள்ளாவதை தடுக்கும் வகையில் பார்த்தீங்க அப்படின்னா முதலாக ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றி இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்க்கும்போது 2009 முதல் பிறந்தவர்களுக்கு சிகரெட் விற்பனைக்கு வாழ்நாள் தடை விதிக்கும் வரலாற்று சிறப்புமிக்க மசோதா தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது சிகரெட் மட்டுமின்றி பார்த்தீங்க அப்படின்னா புகையிலை சார்ந்த இதர பொருட்கள் மற்றும் சிகரெட்களையும் இந்த 18 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த பருவத்தினர் வந்து பெற்றுக்கொள்ள முடியாது. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டுதோறும் சுமார் 80,000 வந்து இறந்திருக்கிறதா பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டன்ல கொண்டு வரதுக்கு முன்னாடி நியூசிலாந்து அரசு வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அங்கே வந்து இது ஒரு கைவிட்ட நிலையில் மறுபடி பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டன்ல வந்து இந்த மசோதாவானது கொண்டு வரப்பட்டிருக்கு.